எஸ். நிறைய தியேட்டர்களுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு படம் பண்ணி முடிச்சு, அந்த தியேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள பார்க்கும்போது ரொம்ப மனநிறைவா இருக்கும். ஒரு படத்தோட வெற்றி வந்து அதுதான். ஸோ ஹவுஸ்ஃபுல் காட்சிலாம் நெறைய இடத்துல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு, எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க விசிட் பண்றோம். ஸோ அப்படி இன்னைக்கு கோவில்பட்டிக்கு வந்தோம். இப்ப வந்து பார்த்தா, அது அவ்ளோ பெரிய தியேட்டர். ஸோ அவ்ளோ பெரிய ஸ்க்ரீன்ல ஆ எல்லா சீட்டுமே நெறஞ்சு, அவ்ளோ மக்கள் ஒண்ணா உட்கார்ந்து சிரிச்சு என்ஜாய் பண்றத பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது. ஸோ தொடர்ந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஒரு ஒரு படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, தியேட்டர்ல படம் நல்லா ஓடணும். ஸோ அப்படி தியேட்டருக்கு வந்து மக்கள் வர்றது வந்து எங்களோட படத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஆஸ் எ டீமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்க இருக்கு. இப்ப ஜோ படம் பண்ணீங்க, அடுத்து ஸ்விஃப்ட் பண்ணீங்க. இப்போ டிஃபரெண்ட் கேரக்டர்ஸா மாறிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி அடாப்ட் ஆகுது? அது ஆஸ் எ டீமா ரைட்டிங்ல இருந்தே ஒர்க் பண்றோம். ஸோ அதனால ரைட்டிங்ல இருந்தே இருக்கனால அந்த கேரக்டர் ஃபுல்லா புரிஞ்சு அப்படி பண்ணிடுறோம். இல்ல நம்ம மக்கள் அந்த மாதிரி டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கலாம். தாராளமா, தாராளமா. அடுத்தடுத்து பண்றதுல ஒரு அதான் இதே மாரி இல்லாம அடுத்து வேற இன்னொரு இன்னொரு விதமான இன்னொரு கதைக்களத்தோட, இன்னும் சில நல்ல விஷயங்களோட பண்ணணும் அப்படின்றது தான் எண்ணம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட படங்கள் காந்தாரா இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்ட படங்கள் வந்து ம், இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் சரி ரொம்ப ப- நல்ல கதைகள் தான் மக்கள் பார்க்குறாங்க. டூரிஸ்ட் ம். ஃபேமிலி ஆகட்டும், அடுத்து நீங்க ஜோ ஆகட்டும், இந்த மக்கள் ரசனை மாறி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? மக்களோட ரசனை மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறிட்டு இருக்குன்னு சொல்றத விட அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்டேட் ஆகுறதுக்கு ஏத்த மாரி டீ டீமா நாங்களும் அப்டேட் ஆயிக்கணும். எஸ். நெறைய தியேட்டர்களுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு படம் பண்ணி முடிச்சு, அந்த தியேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள பார்க்கும்போது ரொம்ப மனநிறைவா இருக்கும். ஒரு படத்தோட வெற்றி வந்து அதுதான். ஸோ ஹவுஸ்ஃபுல் காட்சிலாம் நெறைய இடத்துல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு, எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க விசிட் பண்றோம். ஸோ அப்படி இன்னைக்கு கோவில்பட்டிக்கு வந்தோம். இப்ப வந்து பார்த்தா, அது அவ்ளோ பெரிய தியேட்டர். ஸோ அவ்ளோ பெரிய ஸ்க்ரீன்ல எல்லா சீட்டுமே நெறஞ்சு, அவ்ளோ மக்கள் ஒண்ணா உட்கார்ந்து சிரிச்சு என்ஜாய் பண்றத பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது. ஸோ தொடர்ந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஒரு ஒரு படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, தியேட்டர்ல படம் நல்லா ஓடணும். ஸோ அப்படி தியேட்டருக்கு வந்து மக்கள் வர்றது வந்து எங்களோட படத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஆஸ் எ டீமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்க இருக்கு. இப்ப ஜோ படம் பண்ணீங்க, அடுத்து ஸ்விஃப்ட் பண்ணீங்க. இப்போ டிஃபரெண்ட் கேரக்டர்ஸா மாறிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி அடாப்ட் ஆகுது? அது ஆஸ் எ டீமா ரைட்டிங்ல இருந்தே ஒர்க் பண்றோம். ஸோ அதனால ரைட்டிங்ல இருந்தே இருக்கனால அந்த கேரக்டர் ஃபுல்லா புரிஞ்சு அப்படி பண்ணிடுறோம். இல்ல நம்ம மக்கள் அந்த மாதிரி டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கலாம். தாராளமா, தாராளமா. அடுத்தடுத்து பண்றதுல ஒரு அதான் இதே மாரி இல்லாம அடுத்து வேற இன்னொரு இன்னொரு விதமான இன்னொரு கதைக்களத்தோட, இன்னும் சில நல்ல விஷயங்களோட பண்ணணும் அப்படின்றது தான் எண்ணம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட படங்கள் காந்தாரா இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்ட படங்கள் வந்து ம், இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் சரி ரொம்ப ப- நல்ல கதைகள் தான் மக்கள் பார்க்குறாங்க. டூரிஸ்ட் ம். ஃபேமிலி ஆகட்டும், அடுத்து நீங்க ஜோ ஆகட்டும், இந்த மக்கள் ரசனை மாறி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? மக்களோட ரசனை மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறிட்டு இருக்குன்னு சொல்றத விட அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்டேட் ஆகுறதுக்கு ஏத்த மாரி டீ டீமா நாங்களும் அப்டேட் ஆயிக்கணும்.